என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த 10வது லெசனில் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் ட்ரையாங்கிள் வச்சு நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 10வது லெசனில் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர். ஸோ 8வது வீடியோவில் இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ராய்டு, இன்னொன்று வந்து இன்சென்டரு, 3வது சர்க்கம் சென்டர். ஸோ போன வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா இன்சென்டர்னால் எப்படி டயக்ராம் வரும்னு சொல்லி கொடுத்தேன். அதில் இன்சென்டரோட ஆங்கிள் கேட்டாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும், அது நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லை ஃபார்முலா வச்சு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் a/2, இது நம்ம போன வீடியோவில் படித்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்கம் சென்டர். இந்த சர்க்கம் சென்டர் எப்படி வரையணும் அப்படின்றதே நான் 8வது வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன். சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொன்னாலே உங்கள் மைண்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்பண்டிகுலர் பைசெக்டர். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் அங்கே வந்து ஒரு பேசிக்காக டயக்ராம் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் கொஞ்சம் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. சரிங்களா? என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம். ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன பார்த்தோம்? இப்போ இது வந்து ஒரு லைன், கரெக்டாக? இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்து அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடணும். பர்பண்டிகுலர்னா 90 டிகிரி. ஸோ அப்படியே ஒரு நேராக அப்படி ஒரு கோடு போட்டேன்னு சொன்னால் இது ஒரு 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பர்பண்டிகுலர் லைன். அதே மாதிரி இது வந்து ஒரு சைடு, இந்த சைடுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் போடுறோம். அப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்க, இப்படி போடுறோம். ஸோ இதோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இதுதான் சென்டர் பாயிண்ட். இதில் இருந்து இதுக்கு ஒரு லைன் போடுறோம். அப்படி போடும்போது இது கிராஸ் ஆகி போகுது. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். சரியாப்பா? ஸோ இந்த பாயிண்ட்டை தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர்னு சொல்லுவாங்க. எதனால சர்க்கம் சென்டர்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்போதுமே பர்பண்டிகுலர் பைசெக்டர். இப்போ 3 சைடு, இந்த சைடுக்கு இது ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர், இந்த சைடுக்கு இது ஒரு பர்பண்டிகுலர் லைன், இந்த சைடுக்கு இது ஒரு பர்பண்டிகுலர் லைன். இப்படி வரைஞ்சி ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இதில் இருக்கிற டிஸ்டன்ஸும் இந்த லென்த்தும், இந்த லைனோட லென்த்தும், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இதில் இருக்கிற லைனோட லென்த்தும் இந்த லைனோட லென்த்தும், சரிங்களா, இந்த லைனோட லென்த்தும் சேமாக இருக்கும்ப்பா. இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இதே டயக்ராம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை அழிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க பாருங்கள். இந்த கோடை அழிச்சிட்டேன், இந்த கோடையை அழிச்சிட்டேன், அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னப்பா தெரியுது? ஒரு 3 லைன் தெரியுதா? இந்த 3 லைனை வச்சுக்கிட்டு இது 3மே ஒரே சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இது 6னா இதுவும் 6, இதுவும் 6 தான் இருக்கும். நம்ம காம்பஸை வச்சு 6 சென்டிமீட்டருக்கு இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இந்த ஏல டச் ஆகும், இங்கே சியில் டச் ஆகும், இங்கே பியில் டச் ஆகி ஒரு சர்க்கிள் வரும். அதனால தான் இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர்னு சொல்கிறாங்க. இந்த கோடு இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கோடு இருக்குல்ல, இது ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள், கரெக்டாக? இந்த சர்க்கிளுக்கான ரேடியஸ் தான். இதை வந்து இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னதுப்பா சொல்லுவாங்க? சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு, இந்த கோடை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் ரேடியஸ். ஓகே, இதில் வேறு என்ன விஷயம், இதை நான் வந்து அந்த 8வது வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் சர்க்கம் ரேடியஸ் சொல்லி கொடுக்கல. 8வது வீடியோவில் உங்களுக்கு சர்க்கம் சென்டர் எப்படி வரையணும்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது இந்த டயக்ராமில் இருந்து நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லைனுமே சேம், கரெக்டாக இல்லையா? இப்போ இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் 6 சென்டிமீட்டர் தான், இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். இப்போது இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ட்ரையாங்கிளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2 சைடோட லென்த்து சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்போ இதோட ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் இது 2 ஆங்கிள் சேமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இதோட 2 லென்த்துமே சேம். இப்போ நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் 6, இதுவும் 6 தான். அப்போது நம்ம சர்க்கம் சென்டர் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைடுமே சேமாக தான் இருக்கும். அந்த ஆங்கிள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா 2 சைடு சேமாக இருக்கிறனால அதோட 2 ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கம் சென்டரில் கொஸ்டினில் மோஸ்ட்டாக இதோட ஆங்கிளை கேட்க மாட்டாங்க.
ஏன் இதோட ஆங்கிளை கேட்க மாட்டாங்க அப்படின்னா இதுக்கு பெரிய விஷயமே கிடையாது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட டுவைஸ் தான் இந்த ஆங்கிள். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் இருக்குது. இப்போ ஏ 50 டிகிரின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஏ 50 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ சர்க்கம் சென்டரோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃபார்முலா எதுவுமே கிடையாது, அப்படியே இதுக்கான ஸ்கொயர் தான், இதுக்கான டபுள் தான். 50 டிகிரினா இங்கே என்ன டிகிரியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி, அவ்வளோதான். இதுதான் சர்க்கம் சென்டரோட ஆங்கிள். இதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்படி சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு 2 பாயிண்ட்டு நம்ம ஸ்கூலில் இது படிச்சிருப்போம். இப்படி ஒரு கோடு போடுவாங்க, அப்புறம் இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதான் இங்கே வரைஞ்சி, இந்த கோடு தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு கான்செப்ட் இருக்கும், ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் டு த ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும்ல, இந்த ஆங்கிள் என்னன்னு நம்ம ப்ரொட்ராக்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது 40 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ப்ரொட்ராக்டரை இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இது 80 டிகிரியாக இருக்கும். அதான் ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் டு த ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எப்போதுமே இந்த ஆங்கிளுக்கு டபுள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கிளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் இருக்கும், அன்ஈவன் ஷேப்பில் இருக்காது, ஒரு ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்பில் இருக்கிறனால ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் டு த ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் இந்த ஆர்க்கில் எப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதோட ஆங்கிள் இதில் டபுள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சர்க்கம் சென்டர் வரையும் போது டைரெக்டாக இது 50 டிகிரி அப்படின்னு சொன்னால் இது அப்படியே 100 டிகிரி, இது 40 டிகிரி அப்படின்னு சொன்னால் இது 80 டிகிரி. இப்போ இதுவே சர்க்கம் சென்டரில் இந்த ஆங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஆங்கிளை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்ப்பா. இந்த ஆங்கிளை அவங்க சொல்லுங்க கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ இந்த பியோட ஆங்கிள், மொத்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட டுவைஸ் 2 மடங்கு தான் இந்த சர்க்கம் சென்டரோட ஆங்கிள், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இன்சென்டருக்கு படித்த மாதிரி, அதாச்சும் போன வீடியோவில் படித்த மாதிரி அதுக்கு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் a/2 ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் படிக்க வேணாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும் சர்க்கம் சென்டரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த ஆங்கிள் அவங்க கேட்க மாட்டாங்க நிறைய கொஸ்டின். ஏன்னா இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அவங்க கேட்குறது இந்த ஆங்கிளாக தான் இருக்கும், இதை தான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கொஷனில் மோஸ்ட்டாக. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சர்க்கம் சென்டரோட ஆங்கிள் எப்போதுமே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிளோட டுவைஸ் தான் இதோட சர்க்கம் சென்டரோட ஆங்கிள். சரியாப்பா, ஸோ இப்போ நம்ம ஒரு 2-3 கொஷின் போடலாம். உங்கள் எக்ஸாமில் கேட்ட கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். ரயில்வே எஸ்எஸ்சிலலாம் கேட்பாங்க இல்லையா, ரெகுலராக ஒரு சில மாடல் கொஷின்ஸ்லாம் வரும், அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு சர்க்கம் சென்டர்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இதுதான் சர்க்கம் சென்டரோட பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம கொஞ்சம் கொஷின் பார்க்கலாம் இந்த சர்க்கம் சென்டர்ஸை வச்சு. மொதல் கொஷின், so O is the circumcenter of a triangle ABC. If the angle BAC is equals to 50 degree, then find the angle of OBC is equals to. இங்கே பாருங்களேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓன்றது சர்க்கம் சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எப்போதும் போல் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரையாங்கிளில் ஓ அப்படின்ற பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா, ஸோ வேறு என்னெல்லாம் ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆங்கிள் ஆஃப் பிஏசி இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 டிகிரி. ஸோ நம்மளுக்கு தெரியும் சர்க்கம் சென்டர் எப்படி இருக்கும்னு. ஸோ சர்க்கம் சென்டரோட இந்த 3 லென்த்துமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இப்போ அவங்க ஆங்கிள் எது கொடுத்துருக்காங்கன்னா பிஏசி, அதாவது இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்கிற ஆங்கிள் எதுன்னு பாருங்கள், அதுதான் முக்கியம். எப்போதுமே நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிளை கண்டுபிடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இன் சென்டர்னா இந்த ஆங்கிள் தான் கேட்பாங்க, பட் சர்க்கம் சென்டர்னா எந்த ஆங்கிள் வேணாலும் கேட்கலாம். இப்போ அவங்க எந்த ஆங்கிள் கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ஓபிசி. ஓபிசினா என்ன அர்த்தம், ஓபிசி, இந்த ஆங்கிள் கேட்குறாங்கப்பா. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், எப்போதுமே நம்ம சர்க்கம் சென்டர் வரைஞ்சோன்னு சொன்னால் இந்த 2 லைன் லென்த்து இந்த லைன் லென்த்து சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த 2 லைன் லென்த்து சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது 2தோட ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். இப்போ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுக்கான ஆப்போசிட் டுவைஸ் தான். இப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. 50 டிகிரியோட டுவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி, அவ்வளோதான். அப்போ சர்க்கம் சென்டரோட ஆங்கிள் எவ்வளோப்பா, 100 டிகிரி. இப்போ இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் இது ஒரு ட்ரையாங்கிள் தானே, இந்த ட்ரையாங்கிளில் இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 180 டிகிரி வரணும். ஸோ 100 டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180 டிகிரி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸுன்றது 2x, 180 மைனஸ் 100ன்றது 80 டிகிரி. அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 40 டிகிரி.
இதுவும் 40 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் அவங்க கேட்குறது ஓபிசி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓபிசியோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. இதுதான் இந்த மொதல் கொஷனோட ஆன்சர். இங்கே எங்கேயுமே ஃபார்முலாவோ இல்லை எதுவுமே நான் யூஸ் பண்ணல. சிம்பிளான ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்தேன். சர்க்கம் சென்டரோட ஆங்கிள் எப்போதுமே அதுக்கு மேலே இருக்கிற ஆங்கிளுக்கு ட்வைஸ், ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிளுக்கு ட்வைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதை வச்சு இது கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு லைனோட லென்த்துமே சேம் அப்படின்றனால இது ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் பேசிக் ப்ராப்பர்ட்டி 180 டிகிரி. அப்போ 2x 180னா எக்ஸ் 40. எக்ஸ் 40ன்னு சொன்னால் இதுவும் 40யாக தான் இருக்கும். அவங்க கேட்ட கொஷன் ஓபிசி, இதோட ஆங்கிள் கேட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. அவ்வளோதான்ப்பா. ஸோ சர்க்கம் சென்டர் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்த கொஷன், O is the circumcenter of a triangle ABC. If BAC is equals to 85 degree, BCA is equals to 75 degree, then what is the value of OAC? கரெக்டா? ஆமாம், ஓஏசியோட வேல்யூ கேட்குறாங்கப்பா. இப்போ கொஸ்டினை பார்த்தோன்னா அவங்க 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சரி, எப்போதும் போல் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறனால டயக்ராமை வரைஞ்சே போடுங்க. டயக்ராம் வரையாமல் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் டயக்ராமை வரைஞ்சி போடுறது தான் நல்லது. தப்பு பண்ணிட மாட்டோம், அதுக்காக சொல்கிறேன். சில பேர் கேட்பாங்க, ஏன்னா ஏபிசி எங்கே வைக்கிறீங்க? நான் ஏபிசி இப்படி போடுவா? எப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான்ப்பா வரும். ஏன்னா எல்லா ட்ரையாங்கிளுமே ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் தான், எதுவும் மாற போகிறது கிடையாது. ரைட். ஸோ இப்போது ஓ வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை நான் ஓ அப்படின்ற பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ சர்க்கம் சென்டர்னால் ஒரு 3 கோடு இருக்கும், அந்த 3 கோடோட லென்த்துமே சேமாக இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஈக்குவல் டு 85 டிகிரி. பிஏசினா இது பி, இது ஏ, இது சி. இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 85 டிகிரி. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, பிசிஏ. ஸோ பிசிஏ, ஓகேவா? ஸோ இந்த மொத்த ஆங்கிள், இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா, 75 டிகிரி. இதுதான் அவங்க கொடுக்கறது. அவங்க கொடுத்துருக்க கொஷனில் கொடுத்துருக்கிற வேல்யூ இதுதான். இது 85 டிகிரி, இது 75 டிகிரி. வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ஓஏசி. ஓஏசின்னா இதுப்பா, இது ஓ, இது ஏ, இது சி. இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, கொஷனில் எதை கேட்குறாங்க, எதை கண்டுபிடிக்கணும்னு மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுனாலே போதும். இப்போ அவங்க கேட்குறது இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிளை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? இந்த ட்ரையாங்கிளை நம்ம பார்க்கும்போது எந்தெந்த ஆங்கிள் சேமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனும் சேம். அப்போ இந்த 2 ஆங்கிளுமே சேமாக தான் இருக்கும். இது என்ன ஆங்கிள் டீட்டாவாக இருக்கோ அதே டீட்டா தான் இங்கே இருக்கும். அப்போ நம்ம டார்கெட் என்ன, இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கான, ஏன்னா இது சர்க்கம் சென்டர், இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இதை கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுக்கான ட்வைஸ் தான் இது. இது ட்வைஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டாக இல்லையா? அப்போ இதை நம்ம எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? ஒரு பெரிய ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, 85 75. 85 75 எவ்வளோன்னு பாருங்கள், 80 150 160. 160 அப்படின்றது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல். அப்போ மிச்சம் இருக்கிறது 20 டிகிரி தான். அப்போ 20 டிகிரி தான் இங்கே வரும். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ அதை ஆட் பண்ணுங்கள், 100 இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 85 20 75. மொத்தம் எவ்வளோ, 180 டிகிரி. இப்போ இது 20 டிகிரி, இது மொத்த ஆங்கிள் 20 டிகிரி தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கான ஆப்போசிட்டில் இருக்கிற சர்க்கம் சென்டரோட ஆங்கிள் ட்வைஸாக தான் இருக்கும், 40 டிகிரி. அப்போ இதோட ஆங்கிள் எனக்கு என்னப்பா தெரிஞ்சிருச்சு, 40 டிகிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ இது 40 டிகிரி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, இதுதான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 40 டிகிரி plus theta is equals to 180 degree. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 theta is equals to 140. ஸோ theta அப்படின்றது 70 டிகிரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. 70 டிகிரின்றது என்னப்போ, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. இது 70 டிகிரி அப்படின்னு சொன்னால் இதுவும் 70 டிகிரியாக தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அப்போ ஆன்சர் அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஓஏசி. ஓஏசியோட ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க, அதாச்சும் இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. ஸோ அதனால் சர்க்கம் சென்டரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ அதனால் சர்க்கம் சென்டராக இருக்கட்டும், இன் சென்டராக இருக்கட்டும், இல்லை சென்ட்ராய்டாக இருக்கட்டும், கஷ்டமே கிடையாது. அந்த கான்செப்ட் மட்டும்தான் தெரியணும். அதனால தான் பேசிக் உங்களுக்கு பொறுமையாக
எப்படி வரும், ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சென்ட்ராய்டை வச்சிங்கன்னா என்னவா ஆகும், ஒரு இன்சென்டர் வச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் என்ன ஆகும், சர்க்கம் சென்டர் வச்சிங்கன்னா எதனால இது ஐசாஸ்லெஸ்ஸாக மாறுது, இது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கொஷின் உங்கள் எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாலும் போடலாம். எதுக்காகவும் எதையும் மனப்பாடம் பண்ணி படிக்காதீங்க, எல்லாமே புரிஞ்சு மட்டும்தான் படிக்கணும். நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணமும் அதுதான். எந்த இடத்துல ஃபார்முலா சொல்லிக் கொடுத்தாலுமே அந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாதீங்க, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்கு தான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ இங்கே ஏதாச்சும் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ண முடியாது. நம்ம மனப்பாடம் பண்ணாதனால தான் ஈஸியாக சர்க்கம் சென்டரா அப்போ சேமாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சுன்னா இதை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் என்ன நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், இதை கண்டுபிடிச்சேன், இது கண்டுபிடிச்சேன்னா இந்த 2 ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அவ்வளோதான். இப்படி போட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரி ரொம்ப ஈஸியான டாபிக்ப்பா. சரியா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்தடுத்த டாப்பிக்கில் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ பொறுமையாக படிப்போம். கம்ப்ளீட்டாக படித்ததுக்கப்புறம் உங்களுக்கே அப்பாடா ஜாமெண்ட்ரி படிச்சிட்டோம் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.